விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து கொடுக்க போகின்ற இந்த 100 நாளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அசுர வளர்ச்சி என்ன லெவல் தெரியுமா? உன் ஸ்டைலே தனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய இயக்கம் உருவாகும். இப்போ நீங்கள் துணிஞ்சு செய்யலாம், எதை எடுத்தாலும் துணிஞ்சு செய்யலாம். ஏன்னா குரு பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் துணிஞ்சு செஞ்சு இந்த பதட்டப்பட்டதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் இருங்க. இப்பயும் சொல்கிறேன், விருச்சிகராசி என்பவர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சும்மா அடிமட்ட ரேஞ்சுக்கு இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வெற்றி. வேறு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஐடியா கேட்போம், எய்த்து உள்ளவங்கள்ட்ட ஐடியா கேட்போம், பக்கத்துக்கான ஐடியா கேட்போன்னா அவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் லைட்டாக குழப்பினா டோட்டலாகவே லாக் ஆகிடுவீங்கன்னு தெரியும். அப்போ இவன் நம்மளோட முன்னேறிடவா, இவன் நம்மளோட ஜெயிச்சிடவா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பாங்க. அப்போ அந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கோபம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. கோபத்தை என்ன பண்ணணும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாமல் ரொம்ப உங்கள் மைண்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், பக்கத்தில் உள்ள அவுட்டு. ஏதாவது விருச்சிகராசிக்காரன் கோவப்பட்டுட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள அத்தனை பேரும் ஓடினு தெரிச்சு. அந்தளவுக்கு உங்களுடைய கோபத்துடைய தன்மை ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த அத்தனை விதமான ஆக்ரோஷத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இதான் எனக்கு நான் அறிஞ்ச உண்மை. ஓகே, நான் உங்களுடைய ராசி அடிப்படையில் கடந்த காலங்களில் நான் அறிந்த உண்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கோபம் வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் தியானம் மூலமாக, யோகா பயிற்சி மூலமாக நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கு அடிமை, நீங்கள் உலகத்துக்கு அடிமை கிடையாது. உலகமே, இந்த பிரபஞ்ச சத்தியம் அனைத்துமே உங்களுக்கு பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை.